அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்தலாம். மேஷராசிக்காரர்களுக்கு அருமையான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். நீங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் எத்தகைய அமைப்பில் ஒரு நல்ல முயற்சி அமைப்புகளை செய்யக்கூடிய நிலைமைகள் இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல நல்ல அறிமுகங்களும் முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுங்க. 12ஆம் இடத்துல ஆரம்பத்தில் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் அங்கே சந்திரன் இருக்கிறார். இந்த 2 நாட்களும் பணவரவும் வரும், ஆனால் அதை கையில் சேமிக்க முடியாமல் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது ஒரு மனசு சாந்தியான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இன்னொன்று 6ஆம் இடத்துல சுக்கிரன் இப்போது நீச்சத்தை அடைகிறார். சுக்கிரன் நீச்சத்தை அடைந்தாலே ஏதாவது ஒரு வகையில் பெண்களால் மன அழுத்தம் மன வருத்தம் போன்ற அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. கூடுதலாக அவர் சனி செவ்வாய் பார்வையில் இருக்கிறனால பெண்வழி உறவுகளுக்கு இளைஞர்களுக்கு வயதானவர்களுக்கு ஏற்றாற்போல மனைவிக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கறது இந்த வாரத்தில் நடக்கும். காதலன் காதலி உறவுகளில் ஏதாவது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பொருள் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் ஏதாவது ஒரு சுப செலவுகள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமையும். அதே நேரத்தில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 2ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்து விடுகின்ற காரணத்தினால் வார இறுதியில் கண்டிப்பாக பண வரவுகள் இருக்கக்கூடிய சூழல், குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இருக்கக்கூடிய அமைப்பு, இளைய பருவத்தினருக்கு வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த சிலருக்கு வேலையே இல்லை என்கின்ற அமைப்புகளும் இருக்குது. வேலையில் இருந்து வந்த ஒரு மன அழுத்தங்கள், கொஞ்சம் பணி அழுத்தங்கள் அல்லது தேவையான மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய, ஓரளவிற்கு பண வரவுகள் இல்லாத இருக்கக்கூடிய, சந்திராஷ்டமம் இல்லாத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 4 வாரத்திற்கு குழப்ப அமைப்புகள் உண்டுங்க. ராசிநாதன் அப்படியே நீச்சத்தை அடைகிறார். ராசிநாதன் எப்போதெல்லாம் பலவீனம் அடைகிறாரோ அப்பெல்லாம் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமைகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் இதில் இன்னும் ஒன்றையும் பார்க்கணும். ராசிநாதன் நீச்சத்தை அடைந்தாலும் புதன் சுபத்துவமாகவும் சனி சுபத்துவமாகவும் உங்களுடைய இன்னொரு 2 நல்ல பிளானட்டு அருமையாகவே இருக்கிறது. இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ உங்களை ராசியிலே உச்சமாக போகிறார். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் எதுவும் இல்லாத பணவரவுகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. காசு பணம் வரத்தான் செய்யும், தொழிலெலாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு மனக்குழப்பம், இப்படியா இருமா அப்படியா இடுமா, இந்த புத்துலையா அந்த புத்துலையா, எந்த புத்தில் பாம்பு இருக்குது இந்த மாதிரி தெரியாமல், அல்லது கயிறு கிடக்குதா பாம்பு கிடக்குதான்னு தெரியாமல் அப்படியே தயங்கிக்கிட்டே இருட்டில் ஒருத்தர் நின்னாராம், தாண்டதா மிதிக்கிறதா வேண்டாமான்ட்டு. அந்த மாதிரியான சில அமைப்புகள் இந்த வாரம் முழுவதுமே இருக்குங்க. ஆனாலும் காசு பணத்திற்கு எந்த விதமான ஒரு குறை அமைப்புகள் இருக்காது. வரவேண்டியது வரும், போக வேண்டியது போகும் என்கின்ற அமைப்புகள் உண்டு. சிலருக்கு மட்டும் ஏதேனும் ஒரு விதத்தில் தாய் தந்தையோடு கொஞ்சம் கருத்து வேற்றுபாடுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களில் சிலருக்கு மட்டும் கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு அம்மானாலே கண்ணில் தண்ணி வந்துடும்ன்றதை அடிக்கடி சொல்லுவேன். எங்கள் அம்மா என்னை எப்படிலாம் வளர்த்தாங்க தெரியுமான்னு சொல்லக்கூடியவர்கள், தாய் மீது பேரன்பை வைத்திருப்பவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து முரண்பாடுகள் வரக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்கிறது. தூரத்தில் இருப்பவர்களுக்கு, குறிப்பாக மேற்கு திசையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள், பிறந்த இடத்தை விட்டு மேற்கே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானமும் இருக்கின்ற இடங்களிலேயே நல்ல அமைப்புகளும் நடக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல மாற்றங்கள் நிறைந்த வாரமாகவே இந்த வாரம் இருக்கிறது. முடிவெடுக்கிறதுல மட்டும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட எதையாவது கேட்டுட்டு முடிவெடுங்க. மற்றபடி கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத இயல்பான வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். மிதன ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான வாரம். ஆனால் கோபம் வரும். 2 நாளைக்கு நேரத்திலிருந்து செவ்வாய் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கிறார். இதை நான் மாத பலன்களில் கூட சொல்லியிருப்பேன். இன்னும் ஒரு 1.5 மாதத்திற்கு ஒரு 6-7 வாரங்களுக்கு டக்குன்னு எதுலையாவது ஒன்றில் பதற்றப்பட்டு கோபப்பட்டு அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு யாரையாவது விரோதம் பண்ணிக்கக்கூடிய சூழல்கள் இப்போது உண்டு. மற்றபடி வியாபாரம் தொழில் போன்ற அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்கும். 10ஆம் இடத்தை இப்போது குருவும் சுக்கிரனும் 2 பேரும் வலிமையாக பார்க்குறாங்க. சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஏன்னா ராசிநாதன் சுபத்தன்மையை அடைந்திருக்கிறார். தொழில் நல்லா இருக்கும், வேலை மாற்றம் இருக்கும், பதவி உயர்வு இருக்கும், பதவி உயர்வுக்கான ஏற்பாடுகள் இருக்கும், சம்பள உயர்வு அல்லது வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு. வியாபார பெருமக்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் நல்ல வாரம் இந்த வாரம்.
முதல்ல 10ஆம் இடத்துல திங்கள் செவ்வாய் இருக்கிறார் சந்திரன். அதற்கப்புறம் லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல அப்படியே மிக அருமையான ஒரு அமைப்பில் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய நல்ல கொடுப்பினை, நல்ல விதமான பணவரவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள். அதைவிட மேலாக தொட்டது துலங்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வயதிற்கேற்றாற் போல இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாள் கொஞ்சம் செலவுகள் இருக்கும், இருந்தாலும் அதற்கேற்ற பணவரவுகள் வரும். சிலருக்கு கிழக்கு திசை நோக்கிய பயணங்கள், வடகிழக்கு மாநிலங்கள், வடகிழக்கு தூரத்திற்கு பயணங்கள் வரக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு வாரத்தின் இறுதி நாட்களில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதிலும் கொஞ்சம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இருக்கும். குடும்பம் அமைவதற்கான ஆரம்பங்கள் இளைய பருவத்தினருக்கு உண்டு. சோஷியல் மீடியாவில் கூட கொஞ்சம் சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குது. மிதுன ராசிக்காரர்களுக்கு மன சாந்தி, மன அமைதி, குடும்ப சந்தோஷம் எல்லாம் இருக்கக்கூடிய சந்திராசிரமம் இல்லாத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு யோக வாரம் இந்த வாரம். ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்புறம் 10, 11க்கு வந்துடுறார். 11ஆம் இடத்துல அவர் உச்சத்தை அடைவார். மாதத்தில் 2 நாட்கள் அவர் உச்சத்தை அடைவார். இந்த தடவை தேய்பிரை உச்சம்னா கூட தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க, வியாபார ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க, குடும்ப ரீதியாக மனக்கலக்கத்தில் இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. போன வாரமே உங்களுக்கு சந்திராசிரமமும் முடிஞ்சு போச்சு. அதனால் இந்த வாரம் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் ஒரு நல்ல விதமாக போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்ன நடக்கும்? ஏதாவது முக்கியமாக செவ்வாய் இப்போ 12ஆம் இடத்திற்கு நேற்றுலேருந்து வந்துட்டார். சகோதரர்களால் ஏதாவது செலவுகள் இருக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல சிலருக்கு அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி யாராவது அசுப செலவுகள், சுப விரயங்கள், அசுப விரயங்கள்னு சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக சகோதரரால் செலவுகள், கட்டிடத்தால் செலவுகள், நெருப்பு தொழிலில் கொஞ்சம் செலவுகள், வருமானத்தை விட செலவு தாங்க ஜாஸ்தியாக இருக்கின்ற மாதிரியாக இந்த வாரத்தில் சம்பாதிக்கிறத சேர்த்து வைக்க முடியாமல் போகக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. மற்றபடி நீங்கள் சம்பாதிப்பீங்க, பெரிய அளவில் நன்மைகள் இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இருக்கும். ராசியில் சூரியனும் குருவும் வலுத்திருக்கின்றதுனால தந்தைகிட்ட இருந்து உதவிகளை எதிர்பார்க்க முடியும். நம்ம அப்பாவுக்கு உதவிகளை செய்ய முடியும். அரசாங்க அனுமதிகள் கிடைக்கும். சிலருக்கு அரசு உயர் பதவிகள், நல்ல கௌரவ அந்தஸ்துகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கிறது. கடகராசிக்காரர்கள் எந்த அளவிற்கு சில வருடங்களுக்கு முன்பாக கஷ்டப்பட்டீர்களோ அந்த அளவிற்கு நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஆரம்ப அப்படியே அமைப்புகள்லாம் இப்போது அப்படியே செயல்படுங்க. இந்த வருஷத்துக்கு இறுதியிலேயே குடும்பம் அமைகிறதுக்கான, காதல் நிறைவேறுவதற்கான, இளைஞர்களுக்கு எது நல்லதோ அது வழிகாட்டக்கூடிய சில அமைப்புகள் கண்டிப்பாக நடக்குங்க. கடகராசிக்காரர்களுக்கு பெருத்த சோதனைகள் இருக்காது. விடியல் வந்து விட்டது, விடிந்து விட்டது அப்படிங்கிறத ஒரு தடவை சொன்னேன். அதுதாங்க நிஜமான அமைப்பு. இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் விடிவுகள் வரக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க கடகத்திற்கு இந்த வாரம்.